ஜாத்தியை பேசு, ஜாத்தியை பத்தி பேசு. ஒரு ஜாதி நேம கூட இல்லை, ஜாத்தியே இல்லை. வெறும் 4 வர்ணங்கள். அது 4 வர்ணங்கள் பிராமண, கத்திரிய, வைசிய, சூத்ரா. அதுல ஐயர் ஐயங்காரே இல்லை. அது நாயுடு நாயக்கரே இல்லவே இல்லை. இது எப்படி இதெல்லாம் போட்டான்னு தெரியல. அந்த ஒரு வார்த்தையே கிடையாது. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி 4 தர்மங்கள். அது அக்கார்டிங் டு குண கர்ம விபாகஷா, அவருடைய நேச்சர் தகுந்தாப்புல பேரிச்சது. நம்முடைய சாஸ்திரத்தை பொறுத்தவரை எதுவுமே தப்பே கிடையாது. தஸ்மாது சாஸ்திரம் பிரமாணம் தே காரியகாரி வியவஸ்திதம் கீதையில் சொல்றார். எதை படிச்சாலும் உனக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். அதை எழுதியவர்கள் ராகத்வேஷம் இல்லாதவர்கள், ரிஷிகள். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சதான் எழுதாங்க. அது சூக்ஷ்மம் புரியல. இவருடைய புத்தி மந்த புத்தியா இருக்கு. அதனால தப்பா புரிஞ்சு வேற விதமா பிரச்சாரம் பண்ணு. அந்த சாஸ்திரம் சர்வ சத்தியம். அப்ப அந்த மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அப்படியே அந்த ஸ்லோகத்தை டிரான்ஸ்லேட் பண்றார் திருவள்ளுவர். எல்லாம் படிச்சு சாமானிய மனுஷனுக்கு, அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வாழ்ற மனிதர்களுக்கு அந்த லாங்குவேஜில் கொண்டு வந்து கொடுத்துருக்கார். எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்போ இது மோட்ச கிரந்தம் இல்லை தமிழ். இந்த திருவள்ளுவர் திருக்குறள் படிச்சான்னு மோட்சம் வராது. ஆனா உலகத்துல மனிதனாக வாழ்றது எப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லா டாபிக் கவர் பண்ணியிருக்கார். அதனாலதான் திருக்குறள் என்ன பண்ண உலக பூர்வம் அதை சொல்லிட்டாங்க. ஏன் அந்த மனுஷனுடைய எத்திக்ஸ் பேசுறது. அப்போ மனு தர்மம் என்ன பேசுனா மனுஷ தர்மம். தர்மம் எத்திக்ஸ், வேல்யூ சிஸ்டத்தை பேசுறதுனால அது தர்மம்னு பேர். அதே வேல்யூ சிஸ்டம் தான் அறம்னு சொல்றோம். மனுஸ்மிருதி புஸ்தகத்தில் ஒரு செருப்பு வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து இமேஜில் போட்டிருக்கு. அந்த மனுஸ்மிருதி அப்படின்றது நான் அங்கங்கே படிக்கும்போது சில ரெஃபரன்ஸ் நான் படிச்சிருக்கேன். அப்படி நல்ல ஒரு டெக்ஸ்ட் எதுக்கு இவ்வளோ வெறுப்பு இது மேலே உண்டாச்சு நான் படிக்க ஆரம்பித்தேன். அதை ஏன் இது நம்மளோட டெக்ஸ்ட் தானே, இந்து மத டெக்ஸ்ட் தானே, சனாதன தர்மத்தை சார்ந்த டெக்ஸ்ட், ஏன் இது மேலே இப்படி இருக்குன்னு போய் படிக்கும்போது அதை தப்பாக புரிஞ்சு சொன்ன மாதிரி தப்பாக புரிஞ்சு மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி அவருடைய பொலிட்டிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க. ஹிந்துக்கள் மேலே வெறுப்பு உண்டாகணும்னா அவங்களுடைய கையே எடுத்து அவங்க கண்ணை குத்துறது. அந்த மாதிரி உன்னுடைய டெக்ஸ்ட்லேயே அப்படி இருக்கு பாரு, உன்னுடைய டெக்ஸ்ட்லேயே நம்ம படிக்கல அதனால இருக்கலாம் அப்படின்னு நம்மளும் நமக்கு தான் பரந்த மனசாச்சேன். உங்க புராணம் இப்படி பேசுறது இருக்கலாம், வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ நியாயவாதிகள் இருக்கக்கூடிய நிறைய தர்மம், இந்து தர்மம் நியாயவாதிகள் ரொம்ப பேர். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஆப்போசிட் பர்சன் தான் பண்ணுவான். வீட்டில் இருந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸை பார்க்க மாட்டான். 1000 தான் இருந்தாலும் அவன் தான் சொல்கிறது ரைட்டு. அப்போ நீ எதுக்கு இந்த வீட்டில் நீ அவன் வீட்டுக்கு போ, நீ இந்த வீட்டில் இருந்து அவனும் சப்போர்ட் பண்ணுற. அப்போ நீ படி, இன்னொரு டெக்ஸ்ட் நீ படி, அதில் என்ன இருக்குன்னு பாரு. வெறுபடியே மனு தர்மம்னு படித்து எடுத்தோம் அப்படின்னா நான் எங்கே போனாலும் எனக்கு ப்ராப்ளம். ஹவு கம் அப்படின்ற, ஹவு கம் யூ ஸ்டடி மனுஸ்மிருதி? நம்ம டெக்ஸ்ட் நம்ம தானே படிக்கணும், வேறு யார் படிக்கணும்? அவர் படிக்கும்போது ஏற்கனவே சின்ன வயசுல திருக்குறள் கொஞ்சம் படிச்சிருக்கோம். இந்த மனுஸ்மிருதி ஸ்லோகங்களில் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் டேலி ஆகிறது. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் நிறைய சிதறி இருக்கிறது. நமக்கு அந்த சிந்தனை ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்லாம் தெரியுது. ஓகே, மனுஸ்மிருதின்னு என் பேர் வச்சு, மனு தர்மம்னு பேர் வச்சு. மண் அப்படின்னு ஒரு தாத்து சன்ஸ்கிரிட்ல ரூட்டு. சன்ஸ்கிரிட்ல ரூட் வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. அது ஆரம்ப வேறு சொற்கள்னு பேர். அதுல இருந்து பல சொற்களை எடுக்கிறோம் நம்ம. பிரதானமான ஒரு வார்த்தைகள் அதுக்கு பேர் ரூட் வேர்ட்ஸ், தாத்துன்னு பேர். எக்கச்சக்கமான 2200 தாத்துஸ் இருக்கு, 2200 தாத்துஸ். அதுல இருந்து தான் கோடிக்கணக்கான வார்த்தைகள் கிளம்புறது. அதுல ஒரு தாத்து மண்ணுன்னு பேர். மண்ணுன்னா நம்ம மண் இல்லை, உன் தலையில மண்ணா இருக்குன்னு சொல்ற மாதிரி இல்லை. அந்த ஒருவேளை டீச்சர் அது காரணம் வச்சு சொல்லலாம், ப்ராக்டிக்கலாக இங்கே ஃபிட் ஆகுது. மண் அப்படின்னா ஞானி, அறிவு. அறிவு மண்னா டு திங்க்னு பேர் சான்ஸ்கிரிட்ல. டு திங்க், மனனம், மண். அதுவும் இடம் பாருங்க, இங்கே தான் மண். கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. மண்ண டு திங்க், ஞானி. அப்போ மனுஷனுக்கு என்ன பேர் தமிழில்? என்ன பேர் தமிழில்? என்ன பேர்? மேன்னா. நம்ம மாடர்ன் வாட் இஸ் த நேம் ஆஃப் மேன் இன் தமிழ்? மேன். நம்ம வீட்டு பிள்ளைக்கு மேன், அது மேன் சொல், மேன் அப்படி இது தூக்கணும். இங்கிலீஷில் தூக்கணும் அது ஸ்டைல. மேன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், தமிழில் மனிதன் சொல்லுவோம், சமஸ்கிருதத்தில் மனுஷன்னு சொல்கிறோம். எங்கே போனாலும் இந்த மண்ணுன்ற சப்தம் துணிக்கிறது.
மனிதனோ மேனோ மனுஷனோ இது எது சொன்னாலும் மண் மண் அப்படின்றது ஆரம்பத்தில் அதுக்குள்ளே இருக்கு, அந்த சவுண்ட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. அப்போ மண் டு திங்க். த பர்சன் ஒன் ஹூ திங்ஸ் இஸ் கால்டு மேன். திங்க் பண்ணுறவன் எவனோ அவன் மனிதன், அறிவு உள்ளவன். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் ஆளுங்க பகுத்தறிவுன்னு மாற்றிட்டாங்க, விட்டுருங்க. அது அறிவு தான். அது அறிவு. அது வந்து பகுத்து பார்த்தாலே அறிவு. அறிவுன்னு சொன்னாலே அது நல்லது கெட்டதை அதை தெளிவாக பார்க்குறது அறிவு. அறிவு உள்ளவன் மனிதன். அதனால மனிதன்னா அவனுக்கு அறிவு இருக்கணும்ன்றது அது அவனுடைய பேர்லேயே இருக்கு. அதனால நீ மனுஷனா நீ அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா மனுஷனா என்ன சொல்ல வர, நீ உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு அர்த்தம். டைரெக்டாக அறிவு இருக்கான்னு பேர கேட்ட யாருக்குமே கோவம் வரும். ஓ வாட் வாட் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். நல்லவங்கள எனக்கே சில இடத்துல டவுட் இருக்குன்னு சொல்லிடுவாங்க, நல்லவங்களா இருந்தா. கோவக்காரன் இருந்து யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன், கோவம் வந்து அடிதடி ஆகிடும். அவங்களுக்கு அறிவு இருக்கிறதா அப்படின்ட்டு கேட்கறத விட நீ மனிதனான்னு கேட்டாலே அதுக்குள்ள அந்த கேள்வி அடங்கியிருக்கு, சூக்ஷமாக அடங்கியிருக்கு. மனிதன் அப்படின்னா வந்து புத்தி இருக்கிறவன் மனுஷன். கடவுள் வந்து மனுஷனை படிக்கும்போது வந்து வெர்டிகலாக படிச்சிருக்கார், அனிமலில் படிக்கும்போது ஹரிசாண்டலாக படிச்சிருக்கார். இந்த குருவே சொல்லு சுவாமி சின்மயானந்த். ஸோ காட் கிரியேட்டட் மேன் இஸ் வெர்டிகல் ஃபார்ம், அனிமல் என்ன ஹரிசாண்டல். இது வந்து ஊர்தும்னு சொல்லுவோம், திரியக்குன்னு சொல்லுவோம். திரியக்குன்னு ஹரிசாண்டலாக இருக்குது, ஊர்தும்னு நிற்கிறது. இப்போ நீங்கள் மனுஷன் இப்படி நிற்கிறாம இருக்கும், அனிமல் இப்படி இருக்கு ஹரிசாண்டலில். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? அது அப்படி தான். நான் ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா இதெல்லாம் தெரியுமே, சரி தெரியும் தானே. ஒரு விஷயம் படைச்சிருக்கான்னு கடவுள் பிரம்மா. என்ன அனிமலுக்கும் மனுஷனுக்கும் 4 திங்ஸ் ஆர் காமன். என்னது? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுடைய மென்டாலிட்டி தான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் யாராவது டீச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் எதை சொன்னாலும் அப்புறம் சரி ஓகே அப்படின்னா அந்த மைண்டு ஓப்பன் ஆகல, மைண்டு க்ளோஸாக இருந்து எல்லாருக்கும் தெரியும்னு ஒரு சரி. இதில் என்ன இருக்கு 4 விஷயம் காமனாக இருக்கு. மனுஷனுக்கு ஹெட் இருக்கு, தலை இருக்கு. ஆமாம், அனிமலுக்கும் தலை இருக்கு, எஸ் காமனாக இருக்கு. மனுஷனுக்கு ஹார்ட் இருக்கு, ஃபீலிங்ஸ். அனிமலுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஒரு பசு வந்து ஒரு கன்று போட்டுதான் எப்படி அது தொட முடியாது, அதை தொட்டுக்குன்னா அவ்வளோதான் முட்டம். இவ்வளோ நாள் உங்ககிட்ட பாசமாக இருந்தது, அது கண்ணு தொட்டால் உங்களை முட்டம். நான் தானே உங்களுக்கு தவிடு இதில் புண்ணாக்கெலாம் வச்சு சாப்பிட்டுட்டு என்ன முட்டுறேன். அது குட்டி வந்த உடனே குட்டி மேலே அவ்வளோ பாசம், ஃபீலிங்ஸ். ஒரு சின்ன நாய் குட்டி போட்டவளோ அதை தொட்ட நாய் கோவம் வந்துடும். அது எப்படி இந்த கிரியேஷனில் இருக்கும். ஹார்ட் இருக்கு, மனுஷனுக்கு ஹார்ட், அனிமலுக்கு ஹார்ட் இருக்கு. மனுஷனுக்கு சாப்பிட்ற பசி தாகம் இருக்கு, பெல்லி சிஸ்டம். அனிமலுக்கு இருக்கு ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஸோ மனுஷன் தன்னுடைய ஜென்ரேஷனை விருத்தி பண்ணுறா, அனிமலும் ஜென்ரேஷனை விருத்தி பண்ணு. 4 ஆஸ்பெக்ட் வந்து காமன். அப்போ அனிமலுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே மனுஷன் இருக்கு. என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு, அனிமல் வந்து ஹரிசாண்டல், மேன் வந்து வெர்டிக்கல். அதுதான் கேட்குறேன் என்ன டிஃபரன்ஸ்னு. அனிமல் கிவ்ஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த 4 திங்ஸ். அது ப்ரையாரிட்டி இல்லை. அனிமலுக்கு வந்து ப்ரையாரிட்டி, அதெல்லாம் தான் இப்படி இருக்காது. எல்லாம் ஒரே இம்பார்ட்டன்ஸ் தான், ப்ரையாரிட்டியே கிடையாது. என்னென்ன தோணுதோ அது பண்ணிட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளோதான். புத்தியெல்லாம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம மனுஷன் மட்டும் இல்லை, இந்த புத்தி ஷுட் கோ டு டாப். அப்போ டோட்டல் சிஸ்டமே ஷுட் பி கைடட் பை புத்தி. அதனால மனிதன்னு பேர். அந்த புத்தி எங்கே இருக்குது? ஹெட்டில் இருக்குது. அந்த ஹெட்டுக்கு என்ன, அந்த ஹெட்டை தான் எல்லா கம்பெனியில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு. ஒரு காலேஜை பண்ணால் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஸ்கூலில் பண்ணால் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அதனால் நம்ம தமிழில் தலைன்றோம். முன்னாடி தலைவர்னு சொல்லுவோம், அப்புறம் தலைன்னுவோம். இனிமேல் அது தா அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்டிங். அது எல்லாத்தையும் கட் பண்ணி பேசல ஒரு ஸ்டைல். அது கல்யாணராமா களி, அது கட். நந்தகோபாலா நந்து, அது ஷார்ட்டாக பேச ஸ்டைல். அது மனுஷன் வந்து டாப்ல இருக்கு, ஹெட்டு தலை. தலை இருக்கும்போது வாழை ஆடலாமா? நம்ம சொல்கிறோம். யாராச்சும் ஹெட்டுக்கு அமைதியாக இருப்பார், டீசென்ட் அமைதியாக இருக்கும். சின்ன சின்ன பழசங்கள் ஆடும். ஏன் அமைதியாக இருக்கு சொல்லுங்க, ஏன் அமைதியாக சொல்லுங்க. ஹெட்டு அமைதியாக இருக்கும், தலை எல்லாம் ஆடும், வால் எல்லாம் ஆடும். தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ தலை தான் இந்த டைரெக்ஷன் கொடுக்கும், திங்க் பண்ணும், அனலைஸ் பண்ணும். அதுதான் தலைன்னு பேர்.
அதில் ஹியூமன் பீயிங்கு மனுஷனுக்கு பேர் இந்த மனுஷனுக்கு உள்ள இருக்கிற மண். அந்த மனிதன் சிஸ்டம் எப்படி இந்த உலகத்தில் சிறப்பாக வாழணும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுக்கு பேர் தர்மம்னு பேர். அது மனுஷனுக்கு ஏற்பட்டதுனால மானவ தர்மம்னு பேர், அது மனு தர்மம்னு பேர், அது மனுஸ்மிருதின்னு பேர். அவ்வளோதான். இப்படி தான் புரிஞ்சுக்கும். ஸோ மனிதன் எப்படி உலகத்தில் சிறப்பாக வாழணும், அவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்ட ஒரு டெக்ஸ்ட் மனுஸ்மிருதின்னு பேர். ஆஹார நித்ரா பயமைத்துனானி சமானி சைத்தானி நிருணம் பசூனாம். பசுக்கும் மனுஷனுக்கும் காமன் 4 திங்ஸ். ஆஹார நித்ரா பயமைத்துனானி, ஆகாரம் சாப்பிடணும், நித்ரா தூக்கம், பயம் ஃபியர், மைத்துனம் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், சமானி இது ரெண்டுத்துக்கு ஈக்குவலாக இருக்கு. ஞானம் நரானாம் அதிக விசேஷா, மனுஷனுக்கு ஞானம் அதிகமாக இருக்கு. ஞானேன ஹீனா பசுபி சமான, அவள் அறிவில்லைன்னா பசுக்கு சமம் தான் சொல்லிட்டு அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணுறோன்னு அப்படின்னு சொல்லி சமஸ்கிருத ஸ்லோகம் இவ்வளோ அழகு பாரு. அதனால் அந்த புத்தி டாப்பாக வச்சு சொல்லக்கூடிய தர்மங்கள் மானவ தர்மங்கள்னு பேர், மனுஷ தர்மம் மனு தர்மம்னு பேர். அந்த புஸ்தகம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மேலே போகலாம். கிட்டத்தட்ட 2000 ஸ்லோகம் இருக்குது அதில். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஒரு பேனாவை எடுத்தான்னா மினிமம் 1000 ஸ்லோகம் எழுதிட்டு தான் வைக்கிறதா சங்கல்பம். மினிமம் 1000 எழுதா தான் வைக்க முடியும், இல்லை வைக்க முடியாது. ஒரு 500 100 இந்த கதையே இல்லை. நம்ம மேலே அவ்வளோ அன்பு, நம்மலாம் படிப்பாளிகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்ஸ் அப்பான டைம், நாட் நவ். நம்ம ஆளுங்களாம் ரொம்ப படிப்பாளிக, அவங்க வந்து ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் போட்டால் படிப்பாங்கன்னு எடுத்து 2000 சொச்ச ஸ்லோகங்கள். இந்த மனுஸ்மிருதியை முதல்ல பிரம்மாவுக்கு தான் தெரியுது. பிரம்மா இந்த உலகத்தை படைக்கிறார். உலகத்தை படைச்ச பிரம்மா அனிமலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடல, அந்த ப்ரோக்ராமிங் இல்லை. அனிமலுக்கு வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டார். யூ ஜஸ்ட் லிவ் ஆஸ் யூ லைக். அனிமல் பிளான்ட் அந்த மாதிரி அந்த நேச்சர் எப்படி போகுது, நேச்சர் தந்தா போல அது போயிடும், அவ்வளோதான் சிஸ்டம். ஃப்ரீடம் இல்லை, அது ஒரு செட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அப்படியே இருக்கும். அந்த கிரியேஷன்லேயே டாப் யாருன்னா மனுஷன். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மனுஷ விஷயத்தில் ஒரு க்ளோரி என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு டோட்டலாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு மனுஷனுக்கு புத்தி கொடுத்து, மற்றதுக்கெல்லாம் புத்தி இல்லை, இவனுக்கு புத்தி கொடுத்தார். புத்தியை கம்ப்ளீட்டாக கொடுத்து புத்தியில் ஃப்ரீடம் கொடுத்துட்டார். அந்த ஃப்ரீடம் தான் டேஞ்சர். புத்தி க்ளோரி. அந்த ஃப்ரீடம் கொடுத்தா பாருங்க, அங்கே தான் எல்லா பிரச்சனையும். ஃப்ரீடத்தை எப்படி பயன்படுத்தணும்? ஃப்ரீடத்தை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், மிஸ்யூஸ் பண்ணி. அந்த ஃப்ரீடம் தான் நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ். அதுவே கர்ஸ் ஆகிட்டு. ஸோ புத்தி கொடுத்து ஃப்ரீடம் கொடுத்துட்டு, அப்போது புத்தி கொடுத்து ஃப்ரீடம் கொடுத்து மனுஷனை கிரியேட் பண்ணி மனுஷனுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கிறான் பிரம்மா. நீ இப்படிலாம் வாழணும் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் என்ன லா அண்ட் ஆர்டர்னு சொல்கிறோமே. நம்முடைய இந்த உலகத்தில் லா அண்ட் ஆர்டர்னு சொல்கிறோம் பாருங்க, ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இங்கே வந்து அந்த லா அண்ட் ஆர்டர் பேசுகிற புஸ்தகம் தான் மனுஸ்மிருதி, மனு தர்மம்னு பேர். இந்த பிரம்மா முதல்ல சுயம்பு மனுக்கு சொல்லிக் கொடுத்தார். சுயம்பு மனு தான் நம்ம எல்லாருக்கும் தலைவர். அப்போ எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போனாலும், ஒரு கம்பெனியில் போனாலும் முதல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிவிடுவாங்கல்ல. இங்கே வந்து ஃபோன் பேசக்கூடாது, அப்போ எனக்கு வேலையே தேவையில்லை, ஓனத்தோடலாம் செத்துருவேன் நான். ஃபோன் பேசக்கூடாது, டைமு கரெக்டாக வரணும், ட்ரை பண்ணுறேன், லீவு போடக்கூடாது, பா வேலை செய்யணும். ஐயோ அது வேறையா? ஹலோ, நீங்கள் வந்திருக்கே வேலை செய்யுதான். அப்படி அந்த மாதிரி பழக்கமே இல்லையா? சார் ட்ரை பண்ண சார், வேலை செய்யணும், ஃபோன் பேசக்கூடாது, ஊருக்கு அதெல்லாம் பேசக்கூடாது. ஐயோ செத்துருவேனே, என்னோடய பஞ்சப்புராணத்தில் 3 புராணம் ஒரே நாளில் போயிடுமே. எல்லாம் பேட் ஹேபிட்டாக சொல்கிறீங்களே. அப்போ ஒரு கம்பெனினால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். வாட் இஸ் ஒரு ரோல் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒரு ஜூனியர் இன்ஜினியர், இந்த இன்ஜினியர் இல்லை வந்து டெக்னீஷியன் சொன்னால் அந்த ரோலை டிஃபைன் பண்ண முதல்ல, இல்லைன்னா கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவோம் சிஸ்டத்தை. அந்த ரோலை எவன் சரியாக பண்ணாமல் இன்னொரு ரோல் கூட போய் மோதும் போது அவன் சொல்கிறார் மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னு அவன் சொல்லிட்டான். மைண்ட் யுவர் பிஸ்னஸ் மீன்ஸ் வாட்? டூ யுவர் ரோல். அடுத்த விஷயத்தில் தலையிடக்கூடாது. தலையிட்டால் அடுத்த நாள் இங்கே இருக்க மாட்டேன், சிம்பிள், துரத்திடுவாங்க. அவன் எந்த ஒரு கம்பெனியில் போனாலும் உன்னோட ரோல் என்ன, அந்த ரோல் வந்து எப்படி பண்ணணும், எங்கே ரூல்ஸை மீறக்கூடாதுன்னு. அதே போல் மனுஷனை உருவாக்கிட்டு மனுஷனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு இந்த உலகத்தில் வந்து எப்படி நீ வாழணும்.
சமூகத்தில் எப்படி இருக்கணும், உன்னோட டியூட்டி என்ன, நீ வந்து இயற்கையோடு எப்படி இருக்கணும், மனுஷனோட எப்படி இருக்கணும், உன்னோட குடும்பத்தில் எப்படி இருக்கணும், சமூகத்தில் எல்லா ரூல்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னையிலேருந்து நான் சொல்கிறேன், இந்த மனுஸ்மிருதி கிடைக்கும். அது ஒரிஜினல் சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சங்கல்பம் எடுத்து படிங்க. நாம தான் படிக்கணும், வேறு யார் படிக்க? யாரோ ஒரு உபன்யாசகர் படித்து சொல்லுவாரா? ஏன்னா நமக்கும் அந்த பாத்தியம், நம்ம இந்துவாக பிறந்திருக்கோம், இந்து தர்மத்தில் இருக்கோம், இந்த நாட்டில் இருக்கோம், நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. இது படிக்கக்கூடாது, படிக்க வேணும்னு யாரும் சொல்கிறதுக்கு இப்போ அவசியம் இல்லை. எல்லாமே உடஞ்சி போச்சு, எல்லா சமூக கட்டுத்திட்டங்களும் உடஞ்சி போச்சு. ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் கம்ப்யூட்டர் போய் ப்ரௌஸ் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது. அப்புறம் என்ன, யார் உங்களை தடுக்கிறா? முன்னாடி சொல்ல, எங்களை படிக்க விடாமல் தடுத்தார்கள். இப்போ யாரும் தடுக்கல, ஏன் படிக்கல? அடுத்த ஜென்மத்தில் படிப்பதாக முடிவு எடுத்து உள்ளோம். தடுத்தான்ற இப்போ யாரும் இல்லை, படிக்கலன்னு டைம் இல்லை. அப்போ எதுக்கு முன்னாடி கூச்சல் போட்டேன்? சும்மா வேறு வேலை இல்லாதனால கூச்சல் போட்டேன். ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்கிறேன். இல்லை உனக்கு டைம் இருக்குது, படிக்கணும், படிக்க மாட்டேன். சோம்பேறித்தனத்துக்கு பல காரணங்கள் வரும். படிக்க முடியாததுக்கு சோம்பேறித்தனத்துக்கு பல காரணங்கள் சொல்லிட்டேன். ஏன் ஸ்கூல் கேட்டு டயர் வெடிஞ்சு போச்சு. எந்த டயர்? அந்த பஸ் டயருக்கு உனக்கு என்ன கனெக்ஷன்? அந்த பஸ் டயர் உடஞ்சனால என் சைக்கிள் தடுமாறி கீழே விழுந்துட்டு, அதனால் லேட்டு. என்ன கனெக்ட் பண்ணுற நீ காரணத்தை? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டான் படிக்காமல் இருக்கிறது. இது வந்து நாம எடுத்து படிக்கணும். பிரம்மா வந்து சுயம்பு மனுக்கு சொல்லிக் கொடுத்தார், சுயம்பு மனு பிருகு ரிஷிக்கு சொல்லிக் கொடுத்தார், பிருகு ரிஷி இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இப்படி தான் இந்த பரம்பரையாக வந்தது. இது பகவத்கீதை வந்து பகவான் வேதவியாசர் எழுதினார் இல்லை, அது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் சொல்லிக் கொடுத்தார். அந்த டோட்டல் விஷயத்தை வந்து சஞ்சயனுக்கு திருதராஷ்டிரன் சொல்லிக் கொடுத்தார். அது அப்படியே பரம்பரையாக நமக்கெல்லாம் வந்து சேர்ந்தது. இதுதான் பரம்பரை. பிரம்மா, சுயம்பு மனு, பிருகு ரிஷி, ரிஷிகளுக்கு எல்லாம் சொன்னார். இப்படி தான் இந்த சிஸ்டம் அங்கே அப்படி வருது அங்கே புஸ்தகத்தில். இந்த கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட்? குணதோஷ கர்மனம். எந்த கர்மம் செய்யணும், எந்த கர்மம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. கர்மத்தையே செய்யக்கூடாதுன்னா எப்படி இருக்கிறது? செய்யுங்க. நான் வீட்டில் செய்யறது பூரா கர்மமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது? அந்த கர்மத்தை ரெண்டாக டிவைட் பண்ணணும்னு சொல்லுது. செய்ய வேண்டிய கர்மம், செய்யக்கூடாத கர்மம். அந்த மனு தர்மத்தில் கண்டென்ட் என்னன்னு சொல்கிறேன். செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது ரெண்டு சொல்லு. சாத்துர்நாமாப்பி வர்ணானாம் ஆச்சார சாத்துர் வர்ணம் பேசுது. இங்கே தான் உனக்கு ப்ராப்ளமே. அவனுடைய பாலிட்டிக்ஸுக்கு எடுக்கக்கூடிய ரூட்டே இங்கே தான். சாத்துர்வர்ணம் பிராமண க்ஷத்திரிய வைஷ்ய சூத்திர. நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் சொன்னால் ப்ராப்ளம், இங்கிலீஷில் மாற்றிக்கோ. திங்கர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். அப்படின்னா இங்கிலீஷில் தான் சொல்லுவேன், நான் சான்ஸ்கிரிட் சொல்ல மாட்டேன். அப்போ வேறு ஏதோ பேசினாங்களா? அது இல்லை. சான்ஸ்கிரிட் சொன்னால் உனக்கு அலர்ஜியாக இருக்கு. பிராமணன் சொன்ன திங்கர். ஓ, அந்த அந்த சப்தத்துக்கு எப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. பிராமண க்ஷத்திரிய வைஷ்ய சூத்ரன்னு சம்ஸ்கிருத வார்த்தை. இந்த வார்த்தை எடுத்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி சமூகத்தில் அவன் சொன்ன என்ன அந்த லாங்குவேஜ், அந்த பொசிஷன்லாம் வேறு, இது வேற எங்கேயோ ஃபிட் பண்ணி சமூகத்தில் குழப்பம் பண்ணி, இந்த குழப்பத்துக்கு ரீசன் உன்னுடைய ராகத்வேஷம், உன்னுடைய பாலிட்டிக்ஸ். நீ ப்ராப்ளம் பண்ணிட்டு இன்னொருத்தனை ப்ளேம் பண்ணுற. உன்னோட சாஸ்திரம் சொல்லிச்சு இல்லை, நம்ம ப்ராப்ளம் பண்ணிட்டு இன்னொருத்தனை ப்ளேம் பண்ணுற. எவ்வளோ இது பாருங்க. அந்த இடத்துல வந்து நிற்கணும் இல்லை, ப்ராப்ளம் உண்டு, இந்த ப்ளேம் பண்ணுற வேலை இங்கே வச்சுக்காதுன்னு சொல்லணும் இல்லை. நம்ம படிக்கல, அதனால நம்ம கம்மன் இருக்கும், தெரியல, ஒரு வேலை இருக்கலாம்னு கம்மன் இருக்கும். இப்போ இதெல்லாம் பூந்து படிக்கும்போது தெரியுது எங்கெங்கெல்லாம் இவனுக்கு பாலிட்டிக்ஸ் பண்ணி இது பண்ணுறான். இவன் தப்பு பண்ணிட்டு இன்னொருத்தன் ப்ளேம் பண்ணுறான் இல்லை. நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த இது நேராக போய் இந்த ஒரு கல் தடி கீழே விழுந்துருவோம். கல் தடி கீழே விழுந்துடும். ஓகே, என்ன ஆச்சு? கல் தடிக்கிடுது. கல் எங்கே வந்து உன்னை தடுக்குச்சு? அது அங்கே தானே இருந்தது. நாம் போய் தானே அதே மேலே விழுந்தோம். சரி தானே? வாசப்படி சின்னதை நம்ம போய் தப்புன்னு முட்டிக்கிறோம். என்ன ஆச்சு? வாசப்படி வந்து முட்டிடுச்சு. இன்னொரு முறை சொல்லு. வாசப்படி முட்டிடுத்து. நேராக உன் தலையை பார்த்து டொங்குன்னு முட்டுட்டா, நீ போய் முட்டியிருக்க. அவன் நாம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு நம்ம பண்ணிட்டு அடுத்து பிளேம் பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே வருது. இதில் அம்மா என்ன பண்ணுற, ஒரு நல்ல அம்மா, இந்த குழந்தை தடுக்கி விழுந்த உடனே ஒரு குச்சி எடுத்து டிங்க சிங்க என்னவா கல்லை போட்டு அடிக்கிறது. இந்த புள்ளையும் போத்து கல்லை போட்டு அடிக்கும். அங்கே என்ன ட்ரைனிங் பாருங்க. நீ விழுந்து போட்டு அடுத்து வர பிளேம் பண்ணுன்னு அங்கே தான் ஆரம்பிக்கிறது தான் ட்ரைனிங். இது எங்கே வந்து வருது பாருங்க. இவன் பாலிட்டிஷியன் ஆனானா இவங்க சமூகத்தை குழப்பிட்டு ஆல் பிகாஸ் ஆஃப் மனு தர்மம் ஹிந்து தர்மம்னு சொல்லிட்டு ட்ரைனிங் யார் கொடுத்தது? அந்த தாய் கொடுத்தா.
அப்போ ஒரு இடத்துல மிஸ்டேக்கு, இன்னொரு இடத்துல பாவம் ஒரு பக்கம், பழி வரும். அப்போ இதில் என்ன இருக்குன்னு பூந்து படிக்கணும். இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணது அந்த புஸ்தகத்து மேலே இந்த ஒரு செப்பல் பார்த்தோம் பாருங்க. அப்போ அது என்ன இது அப்படின்னு தோணுச்சு. அந்த ஒரு தாட்டு வரத்துக்கு ரீசனாக இருக்கு. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அப்போ எதையுமே அலசி ஆராயாமல் ஒரு முடிக்கு வரக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்களே, அது பர்ஃபெக்ட். அது அப்போ இதில் என்ன கண்டென்ட் இருக்குது? குணதோஷம், வர்ண தர்மங்கள், ஜகதா சமுத்பத்தி சம்ஸ்கார விதிஷ்ட, உலக உற்பத்தி இருக்கு, உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சுன்ற கண்டென்ட் இருக்கு. சம்ஸ்காரம் எப்படி சுத்தமாக இருக்கிறதுன்னு சொல்கிறேன், தூய்மையாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இந்த குழந்தை நீங்கள் உள்ளே போய் பாருங்களேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த கையோடு நடமாடக்கூடாதுன்னு சொல்கிறது. அப்படியே சொல்கிறது மனு தர்மம். சாப்பிட்டுட்டு அப்படியே கையோடு நடமாடக்கூடாது, யாரும் வந்தாலும் அங்கிறது எழுந்துக்கூடாது, இந்த கையை அலம்பிட்டு தான் பண்ணணும். ஓகே, பெட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. பெட்டில் இப்படி நல்லா சாஞ்சி டீ இப்படி கொடுக்கும்போது புற ஏறிடும், சவுண்டு, கடைசி சவுண்ட். அது என்ன ஆச்சுன்னா அப்புறம் அங்கேருந்தே வைகுண்டம் போயாச்சு. பெட்டில் உட்காந்து சாப்பிடாதுன்னு சொல்கிறது மனு தர்மம். இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், விதி, சம்ஸ்கார விதி. பெரியவங்க வந்தால் எழுந்துக்கணும். ஏன் பெரியவங்க வந்தால் எழுந்துக்கணும்னு சொல்லுது? பெரியவங்களை பார்த்தா பிராணன் டப்புன்னு மேலே வருமா. அந்த பிராணன் மேலே வரும்போது பெரியவங்களை பார்த்து நமஸ்காரம், பிராணம் அடங்கி சமநிலை அடையும். அதனால் பெரியவங்க வந்தால் எழுந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது இது சாஸ்திரம். அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் சொல்கிறது. இதில் மனு தர்மத்தில் இருக்குது. சுத்தமாக இருக்கிறது எப்படி? உன்னுடைய தட்டில் மிச்சம் இருக்கிறது, எச்சிலாக இருக்கிறது இன்னொருத்தன் கொடுக்காதுன்னு சொல்கிறது. இன்னொருத்தன் கையில் இருந்து எச்சிலாக இருக்குது வாங்காதுன்னு சொல்கிறது. சம்ஸ்காரம் ஒட்டிக்கும், அவனுடைய புத்தி நமக்கு வந்துடும். ஏற்கனவே பிறப்பில் ஒரு டைப்பாக இருக்குது, பிறப்பில் ஒரு டைப்பாக இருக்குது, அதை சாப்பிட்டு வேறு டைப்பாக போகிறது. சம்ஸ்காரம் முக்கியம். அந்த தூய்மையாக இருக்கிறது. நிறைய பேர் தூய்மையாக இருந்துட்டு அதை நல்லா குளிச்சு கிச்சன் போய் எல்லாம் பண்ணவங்களுக்கு ஒரு நாள் குளிக்காமல் போனால் நல்லா இருக்காது ஃபீலிங். அவன் குளிச்சு தான் வருவான். அது சம்ஸ்காரம்னு பேர். மனசில் அந்த தூய்மையான சம்ஸ்காரத்தை உற்பத்தி பண்ணுறதுலும் சொல்லுது சம்ஸ்கார விதிச்சைவு. விரத ஆச்சாரியம், விரதங்களை உபச்சாரம் பண்ணுறது. ஸ்நானசிச்ச பரம் விதி, எப்படி ஸ்நானம் பண்ணுறதுன்னு விதி இருக்குது. ஸ்நானம் பண்ணுறதுக்கு விதி இருக்குது. என்ன ஸ்நானம், எடுத்து ஊற்றிக்க வேண்டியதுன்னா விதி இருக்குது, எடுத்து ஊற்றுறோம் இதெல்லாம் அப்படி இல்லை. அதுக்கு ஒரு விதியெலாம் இருக்குது, ஸ்நான விதி. தாராதிகமனம், எப்படி உலக குடும்பத்தில் எப்படி விவாகானம்ச லட்சணம், 8 விதமான விவாக முறைகள் சொல்கிறார். 8 விதமான விவாக கல்யாண மெத்தடு. கொஞ்சம் அதை முதல்ல எடுங்க, அதை கொஞ்சம் முதல்ல அந்த டாபிக் முதல்ல முடியுங்க. மற்ற விதி சம்ஸ்காரம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளுடைய சமூகத்தை பொறுத்து 2 விதமான முறை தான் கல்யாணம். ஒன்று அரேஞ்சு மேரேஜ், இன்னொரு லவ் மேரேஜ். அந்த லவ் மேரேஜ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் அரேஞ்சு மேரேஜ் ஒன்லி. ஏன் இது அம்மா அப்பா அரேஞ்ச் பண்ணது, அது அவனாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மேரேஜ் அந்த 2 மேரேஜ் நமக்கு சமூகத்தில். இங்கே 8 விதமான மேரேஜ் இங்கே. அப்போ அதில் லவ் மேரேஜ் வருதா? வராது. ஏன்னா இது மாடர்ன் வேர்ல்டுக்கு உண்டான வேர்டு அது. அப்போ அந்த வேர்டு என்ன, அதுவும் 8 விதமான மேரேஜ். விவாகானம் ச லக்ஷணம், மகாயஜ்யம், ஸ்ராத்த கல்பம். ஒருத்தர் நம்ம வீட்டில் இருந்து போயிட்டா ஸ்ராத்தம் பண்ணணுன்றது ரொம்ப விதி. அந்த ஸ்ராத்தத்தை எப்படிலாம் உட்காரணும், எந்த டைரக்ஷனில் உட்காரணும், எப்படி பயன்படுத்தணும், என்ன டைம், அவ்வளோ எலாபரேட்டாக இருக்குது இல்லை. ஸ்ராத்தம் ரொம்ப முக்கியம். விருத்தினாம் ரக்ஷணம் ச ஸ்நாத்தகஸ்ய விருத்தானி பக்ஷ்ய அபக்ஷம். எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது முதல்ல சொல்லுங்க. மாம்சம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? வெஜிடேரியன் குட்டா, நான் வெஜிடேரியன் குட்டா? ஐ திங்க் நான் வெஜிடேரியன் இஸ் குட். ஏ பிகாஸ் ஐ ஈட் இட். அப்போ அதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு போய் தேடும் முதல்ல மனுஸ்மிருதியில். ஐயா மனுஸ்மிருதியை சொல்லிட்டு சாப்பிடலான்னு. அதுக்கு நமக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு அதில் போய் தேடிட்டு அது இருக்கு. களவும் கற்று மற. பத்தியா, முதல்ல கற்றுக்கிறேன் அப்புறம் மறக்கிறேன். முதல்ல களவும் கற்று மற. முதல்ல தப்பு பண்ணுறதை கற்றுக்கிறேன் அப்புறம் மறந்துடுறேன். எப்போ கற்றுக்குவேன்? இந்த ஜென்மம் பூரா களவு, அடுத்த ஜென்மம் பூரா மறக்கிறது. இப்படி நாமளாவும் சில விதிகள் நம்மளுடைய விஷயத்துக்கு தகுந்தா போல சாஸ்திரத்தை எடுத்துக்கிறது. அதில் சொல்லியிருக்கு, இதை சொல்லியிருக்கு. எது சாப்பிடணும் எது சாப்பிடும். தாபஸ்யம், மோட்சம், சந்நியாசம். சந்நியாசத்தை பற்றி பேசுது, மோட்சத்தை பற்றி பேசுது. ராஜதர்மஸ்ச, ஒரு அரசன் எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறது மனு தர்மத்தில். உங்களுக்கு விஷயம் ஒன்று தெரியுமா? அந்த மனு தர்மத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சாமானிய மனுஷங்கிட்ட இருந்து பைசா வாங்கிட்டு வேலையை செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்கிறது. அப்படியே இருக்கு. நான் சொன்னது உங்களுக்கு காதில் விழுந்ததா? அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சாமானிய மனுஷனிடத்தில் பைசா வாங்கி கொள்வார்கள் அப்படின்னா என்ன? அதான் அதான் அது அப்படியே ஓப்பனாக சொன்ன நல்லா இருக்கு. ரெக்கார்டு வேறு பண்ணிட்டு இருக்காங்க.
அரசன் கீழ் சாமானிய மனுஷன் பைசா வாங்குவார்கள். அப்படியே இருக்கு அந்த ஸ்லோகம்லாம் இல்லை. இது யாராச்சும் பேசியிருக்காங்களா பார்த்தீங்களா? ஜாத்தியை பேச ஜாத்தியை பற்றி பேச ஒரு ஜாதி நேம் கூட இல்லை, ஜாத்தியே இல்லை. வெறும் 4 வர்ணங்கள். அது 4 வர்ணங்கள் பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரா. அதில் ஐயர் ஐயங்காரே இல்லை. அது நாயுடு நாயகரே இல்லவே இல்லை. அது எப்படி இதெல்லாம் போட்டான்னு தெரியல. இல்லை அந்த ஒரு வார்த்தையே கிடையாது. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி 4 தர்மங்கள். அது அக்கார்டிங் டு குண கர்ம விபாகஷா, அவருடைய நேச்சர் தகுந்தா போல பேர் வச்சிருக்கு. ஒரு ஜாதி பேரும் இல்லை. ஜாதி பேச இல்லவே இல்லை. ஸ்திரீ தர்மம். எப்படி ஒரு உலகத்தில் ஒரு பெண் வாழணும் சிறப்பான்னு சொல்லு. பெண்ணுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு சொல்றாரு. அந்த இடத்துல தான் சொல்றாரு, இந்த உங்க வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு பெண்ணை வளர்க்குறோம், அந்த பெண்ணை எப்படி வளர்க்கணும் ஜாகிரதை வளர்ப்போம்ல. ஒரு மான்குட்டியை வச்சிருக்கீங்க, மான்குட்டி காம்பவுண்ட் இல்லாமல் ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் அப்படியே விட்டுருவீங்களா? வெளியில எல்லாம் நாய் நரிகளா இருக்கு, எல்லா பக்கம் நாய் நரி இருக்கு, நீ மான்குட்டி அப்படியே விட்டுருவீங்களா? நான் உங்களை தான் கேட்டேன் கேள்வி. ஒரு அழகான மான்குட்டி, குட்டி மான்குட்டி, அதே போல சாப்பிட்டு எவ்வளோ நேச்சர். இந்த மான்குட்டி வீட்டில் வச்சிருக்கு, காம்பவுண்டே இல்லை. உங்கள் வீட்டை சுற்றி நாய் நரினா புரியுதுல, அது நாய் நரிங்க, எல்லா நாய் நரியும் சுற்றின்னு இருக்கிறது. நீ அழகான மான்குட்டி, இதை சேஃப்டி இல்லாமல் விட்டுறீங்களா நீங்கள்? அவன் மனு சொல்கிறார், இது எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, இதனுடைய நேச்சர் என்ன, இது எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, சுற்றி நாய் நரி இருக்கிறது, பி கேர்ஃபுல்னு சொல்கிறாரு. அதை சேஃப்கார்டு பண்ணக்கூடிய அந்த இடத்துல சில ஸ்லோகங்களை சொல்லும்போது மனு எங்கள் மானை பற்றி தப்பாக சொல்லிட்டாரு. மான்னா அது சாஃப்டாக இருக்கும், அது நேச்சரு, ஈஸியாக அடிச்சுட்டு கொண்டு போயிடும், சாப்பிட்றோம், பி கேர்ஃபுல்னு சொல்கிறார். நம்ம உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைய எப்படி சிறப்பாக நீ பாதுகாத்து வச்சுக்கணும்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அது எல்லாமே மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி மனு ஸ்பீக்கிங் அகேன்ஸ்ட் உமன் சொல்கிறேன். அது அப்படி இல்லை. அது அந்த ஒரு சில ஏரியாவில் அந்த ஸ்லோகங்கள் அப்படியே படிக்கும். மனு சொல்கிறார், சின்ன வயசில், அதாவது பால்யே பிதா ரக்ஷேத், சின்ன வயசில் அப்பாவுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கோன்றார். கண்ட்ரோல்னா நம்ம ப்ரொடெக்ஷன், கண்ட்ரோல் நம்ம டாமினேட் பண்ணுறதில்லை. ரக்ஷேத்து, ரக்ஷன்றது டு ப்ரொடெக்ட்னு பேர். பால்யே பிதா ரக்ஷேத்து, அப்பா கண்ணு கருத்துமா இருக்கு. எந்த வீட்டில் அந்த கண்ணு கருத்துமா இல்லையோ அங்கே தான் மிஸ்டேக்லாம் கண்டவங்களாம் உள்ளுக்குள்ளே வந்துடும். பிதா ரக்ஷேத் 24 hours அப்படியே அந்த அலர்ட்டில் வச்சுக்கணும் பிள்ளைய. எவ்வளே பர்த்தா ரக்ஷேத், கல்யாணம் ஆகிட்டா நீ யார் கணவனை நீ பார்த்துக்கோ, என்னென்ன நீடு எல்லாத்தையும் பார்த்துக்க, எல்லா எமோஷன் நீட்லாம் இருக்கிறத பார்த்துக்கோ. வார்த்தகன்னா வயசான காலத்தை புத்திர ரக்ஷேத், பையன் தான் பார்த்துக்கணும். அது யாருக்கு இப்போ இது கொடுக்க ப்ரொடெக்ஷன் கொடுக்காரு பாருங்க, மாமாவோ சித்தப்பாவோ சித்தி அந்த மாதிரி இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப வெரி டீப்பஸ்ட். சின்ன வயசுல அப்பா தான், அப்பாவுக்கு மேற்பட்ட ஒரு இது இல்லை, அந்த ப்ரொடெக்ஷனில் உயிரை கொடுப்பான் அப்பன். கல்யாணம் என்ன பர்த்தா, அவனுக்கு வேற யாருக்கு அங்கே ப்ரொடெக்ஷன்? பர்த்தா தான், நீ தான் ஃபர்ஸ்ட்டாக இல்லைங்க பார்த்துக்கணும். அப்போ வயசாகிட்டா அம்மா தனியாக இருக்கா, அப்பா இல்லைன்னா புத்திர ரக்ஷேத். என்ன இந்த மாதிரி ஆளு செலக்ட் பண்ணுறாரு, யாரு கைடாக போடுறாரு, யாரை இங்கே என்ன சொல்லுவோம், கார்டியன்ஸாக போடுறாரு. அப்போ சுதந்திரம் ஸ்ரீ சர்வதா சுதந்திரம் ந அருகத்தின்னு ஒரு வார்த்தை வருது, அங்கே வச்சான். இதெல்லாம் விட்டுட்டு ஸ்திரீக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றே சார், சுதந்திரம்ன்ற வார்த்தை இப்போ ஒரு 300 வருஷமா நம்மளை டாமினேட் பண்ணான். 300 வருஷமா நம்மளை டாமினேட் பண்ணவன் நமக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அந்த சுதந்திர வார்த்தை எப்படி ஆயிடுதுன்னா ஃப்ரீடம் கொடுன்றதுல ப்ராக்டிக்கலாக ஆயிட்டு, அந்த மீனிங் அப்படி ஆயிட்டு. என்னை டாமினேட் பண்ணாமல் என்னை விட்டு போய் என்னை ஃப்ரீயாக விடுன்னு சுதந்திரம்ன்ற வார்த்தைக்கு டீப்பாக நமக்குள்ள மீனிங் போயிட்டு, அந்த வார்த்தை ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போட்ட இந்த சாஸ்திரத்தில் சுதந்திரம் இருக்குதுன்னா அப்போ பார்த்தியா ஃப்ரீடம் இல்லையா, அப்போ டாமினேஷன் அப்படின்னு அதை கனெக்ட் பண்ணிட்டு இது இப்படி இடிச்சிட்டோம். உங்களுக்கு புரியுது? அது நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இம்பேக்ட் சாஸ்திரத்தில் எப்படி அது இம்பேக்ட் ஆகி எப்படி அது மிஸ்இன்டர்பிரேட் ஆகுதுன்னு பாரு. அப்படி இல்லை, அந்த கண்ணங்கருத்தமாக உன்னுடைய டோட்டல் கண்காணிப்பில் வைன்னு அர்த்தாங்க. ஏன்னா படைப்பிலே அப்படி இருக்க. சீதா தேவி ராமர் சீதையை மீட்டுட்டு சீதையை அக்னி பிரவேசம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு ஆயிட்டேன். அப்போ சீதை சொல்றா, பெண்ணா பிறந்தாருன்னா இந்த நான் பர்த்லே வீக்கு, ஃபிசிக்கல் பாடி வீக்கு. ஒரு ராட்சசன் இழுத்தான்னா வேறு வழியில் அது ஆட்டோமேட்டிக்காக போய் தான் ஆகுறேன்னா ரொம்ப சாப்பிட்டு ராட்சசன் பலமானவன். அப்போ சீதை சொல்றா, அது படைச்சவனுடைய ப்ராப்ளம்னு சொல்றா. என்னை எவன் படைச்சானோ அவன் ப்ராப்ளம், ஆனால் என்னோட மனசு உன்னிடத்துல என்ன இருக்கு, நீ அதை தானே பார்க்கணும் அப்படின்னு ஆர்கியூ பண்றா சீதா. பயங்கரமான ஆர்கியூமெண்ட் வால்மீகி ராமாயணத்து யுத்த காலத்தில் கடைசி பட்சத்தில். அப்போ அந்த படைப்பிலே அது மிஸ்டேக் இருக்கு, அந்த இடத்துல நீ பண்ண முடியாது, என்னுடைய மனசு உன்னிடத்துல இருக்கு, நீ அதை தானே பார்க்குறோன்னு அங்கே ஆர்கியூ பண்ணுறா. ரொம்ப அழகான ஆர்கியூமெண்ட் அங்கே. அப்போ ஒரு பொன் குழந்தை அப்படின்னா அது சாஃப்டாக தான் இருக்கு.
அது நீ என்ன தான் நீங்கள் பேண்ட்டு போட்டு நீங்கள் டிஷர்ட் போட்டு நீ வெளில போயிட்டு நீ சிகரெட் பிடிச்சி என்ன பண்ணாலும் ஒரு இடத்துல நீ ப்ராப்ளத்தை மாட்டி நாசமாகும். நீ பாருங்கள்ல, இவன் பேசுகிற மாடர்ன் இது அதுன்னு பேசினாலும் பிரச்சனை வந்தால் அந்த மைண்ட் வீக்காகுது, சூசைட் வரையும் போகுது. சும்மா இவன் சொன்னான் அவன் சொன்னான் மாடர்ன் வேர்ல்டு இப்படி அப்படின்னு போய் எப்படி நாசமாகுது பார்க்குறோம். நம்ம அப்படியே கண்ணுக்கு எதிர்க்கு பார்க்குறோம். யார் யாரையோ பேச்சு கேட்டுன்னு ஏதோ ஒரு கலாச்சாரத்தை போயிட்டு பின்னாடி போயிட்டு வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா சொல்கிறாங்க, இதுதான் ஏனைவை யாத்தா எதையோசிய பாரம் தமேவ மார்க்கம் தவந்திருதிஷாமி. எந்த வழியில் பெரியவர்கள் போகிறாங்களோ அந்த வழியில் போதான் சேஃபே. மாடர்ன் வேர்ல்டு எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண அவ்வளோ தூரம் தான் யூஸ் பண்ணும். கலாச்சாரத்தை நாசம் பண்ணுறது இல்லை. மாடர்ன் இது மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி, மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி, ஆனால் அந்த சம்ஸ்காரம் எப்படி காட்டினாங்களோ அந்த வழியில் போனால் வாழ்க்கை சிறப்படையும். அதுதான் மனித தர்மத்தை காட்டும். நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சயின்ஸுக்கு ஆப்போசிட் இல்லை. சயின்ஸை யூஸ் பண்ணிக்க, ஆனால் அந்த ட்ரெடிஷனில் இருந்து அதை விவேகானந்த சுவாமி பெரிய சுவாமி என்ன ஸ்டைலாக இருந்தார் பாரு. ஃபாரின் போனார், இங்கிலீஷ் பேசினார், ஸ்டைலாக இருந்தார், பட் ட்ரெடிஷனில் இருந்தார் பாரு. அந்த மாதிரி ஈஸ்ட்டும் வெஸ்ட்டு மிக்ஸ் பண்ண கற்றுக்குவார். அதை மாடர்னாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இப்படி போகிறதில்ல. இந்த மாதிரி ஸ்லோகங்கள் அந்த வரிகளை எடுத்து மிஸ் இன்டர்பிரட். அப்போ இங்கே சுதந்திரம் நாருகத்தின்னு சொல்லிவிட்டு அங்கே ரக்ஷா என்ற அதே வார்த்தையில் தான் ஸ்லோகத்தில் ரக்ஷா என்ற வார்த்தையும் சொல்லிட்டாரு. அப்போ இது எப்படி உட்காந்து அனலைஸ் பண்ண எப்படி புரிஞ்சுக்கிறோம்? டாமினேட் பண்ணுறதில்ல, ப்ரொடெக்ஷன். அந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்து படிச்சிங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ சர்வதா சுதந்திரம் நாருகத்தின்னு எந்த வீட்டில் பொன் குழந்தை சேஃப்டி இல்லாமல் தகப்பன் இல்லாமல் இருக்கிறது, சேஃப்டி இல்லாமல் அங்கே பிரச்சனை வருதா? வருது. எந்த வீட்டில் ஒரு யங் லேடி இருக்கா வித்தவுட் ஹஸ்பண்ட், அவன் ஃபாரினே போயிருந்தாலும் அங்கே ப்ராப்ளம் வருதா? வருது. எல்லாருக்கும் தெரியாது என்னென்ன ப்ராப்ளம். வீட்டில் இருக்கானோ கவனிக்கலையோ எங்கேயோ வெளியூர் போயிருக்கானோ அந்த ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு சொல்லும் போது என்னென்ன ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியணும். ஓப்பனாக பேசுகிற அவசியம் இல்லை. எந்த இடத்துல வயசு அந்த அம்மா யார் அம்மா பையன் இல்லை யாரும் இல்லை, மென்டலாக ப்ராப்ளம் வருதா? மன ரீதியில் ப்ராப்ளம் வருது. நான் ஒரு காலத்தில் இப்படி வாழ்ந்தேன், என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டார், என் பையன் இல்லை, நான் என்ன பண்ணுறது? ஒரு மென்டல் ப்ராப்ளம் வருது இல்லை. அப்போ எல்லா நேரத்துலையும் ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன் மென்டல் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு சேஃப்கார்டு பண்ணுறாரு மனு, ஒரு தகப்பனார். இப்படி இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே சோஷியல் ப்ராப்ளம் 90% குறைஞ்சிடும். சோஷியல் கிரைம்ஸ் பூரா குறையிறதுக்கு உண்டான எல்லா ரூட்டும் மனு தர்மம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதை எடுத்து பண்ணாமல் இது மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி உன் மனு எங்களை அடிமைப்படுத்துறாருன்னு சொல்ற. அடப்பா, நீ புரிஞ்சுது. அப்படி ஒரு அப்பா அப்பா சொல்லிட்டா, நீ இந்த வயசில் நான் உனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்க மாட்டேன்டா. இந்த புள்ள அடம் பிடிக்கிறது. அப்போ இந்த புள்ள சொல்லுது, மற்ற வீட்டு அப்பாலாம் வாங்கி கொடுக்குறாங்க, நீ ஒரு ஆள் தான் ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லு. இந்த மாதிரி ஒரு அப்பா பேசி என் காலில் நான் கேள்விப்படுங்க, என்கிட்ட பேசுனேன். நீ தான் தப்பாக இருக்க, மற்ற அப்பாலாம் கரெக்டுன்னு. அவர் சொல்ல, மற்ற அப்பாலாம் தப்பு, நான் தான் கரெக்டான அப்பான்னு. அந்த வயசில் உனக்கு தேவையில்லை. ஒரு மெச்சூரிட்டி வரும்போது நானே நீயே வாங்கிக்கா. அது ஒரு வயசு வரும், அவனுக்கு ஹேண்டில் பண்ண வரும், வாங்கிக்க, நீ என்ன வேணாலும் வச்சுக்க. நீ எப்படி நீ எந்த தப்பை பார்த்தாலும் மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. அதெல்லாம் கரெக்டான தகப்பனார். எந்தெந்த வயசில் இது வேணும் கரெக்டாக பார்த்து கொடுக்குறவார். நம்முடைய மனு எல்லோருக்கும் தகப்பனார். அப்போ அந்த இடத்துல ஸ்ரீதர்மங்களை சொல்லும்போது சொல்றாரு, ஒரு லேடியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண தாய் தகப்பனார் சொல்லிட்டு சொல்றாரு, எல்லா நேரத்திலையும் தாய் தகப்பனார் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஓரளவு தான் கொடுக்க முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல தனியா இருக்க வாழ்ற, எங்கே ஹாஸ்டலில் போய் இருக்கு, எங்கேயோ ஃபாரின்ல போய் வாழ்ற, எல்லாத்துக்கும் இருக்க முடியாது. நீயே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது உன் மைண்ட் டெவலப் பண்ணுன்னு சொல்றாரு. மனு சொல்றாரு, ரொம்ப அழகா இருக்கும். நீயே உன்னை டெவலப் பண்ணிக்கோ, எல்லா நேரத்திலும் வர முடியாதுன்னு சொல்றாரு. இப்படிலாம் பேச ராஜ தர்மம், அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு அரசன் எப்படி வாழணும். இந்த மனு தர்மத்தை படிச்சிங்கன்னா இன்னைய காலத்தில் யாருமே அந்த மாதிரி பார்க்க முடியாது. சென்ட்ரலை தவிர ஸ்டேட்டு பூரா அப்படி தான் அடி வாங்கியிருக்கு. சென்டர் மட்டும்தான் மனு தர்மம் பிரகாரம் போகுது அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட்டு. மற்ற எல்லா இடத்துலையும் ரொம்ப மோசமாக இருக்கும். சாட்சி பிரஷ்ன விதான், ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்கணும், சாட்சியை எப்படி விசாரிக்கணும்னு சொல்கிறது. ஸ்திரீ பும்சயோகோ, ரெண்டு ஸ்திரீ பும்சம் கணவன் மனைவி வீட்டில் சேர்ந்து வாழ்றது எப்படின்னு சொல்கிறார். விவாக தர்மம், தியூத்தம், எப்படிலாம் சூது ஆடக்கூடாதுன்னு சொல்கிறார். சூது ஆடினா என்ன கதியாகும்னு சொல்கிறார். ஆபத் தர்மம், ஆபத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள்லாம் என்னன்னு சொல்லு. பிராயஷ்சித்தம், ஒரு மிஸ்டேக் பண்ணால் என்னென்ன பிராயஷ்சித்தம் வர. ஒரு கொலை பண்ணிவிட்டு ஒரு அன்னதானம் பண்ணக்கூடாது. ஒரு கொலை ஒன்று பண்ணிட்டான், 4 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு அது பிராயஷ்சித்தம் சரியாது. யாரை ஏமாத்துற நீ? எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு எப்போ ஏமாத்தொண்ட பிராயஷ்சித்தம். அப்போ எந்தெந்த தப்புக்கு என்னென்ன பிராயஷ்சித்த விதின்னு சொல்லு. அது ஈக்குவலாக பிராயஷ்சித்தம். சம்சார கமனம், செத்து போனோம்னா எந்தெந்த ஜென்மங்களுக்கு போகிற, என்னென்ன விதமான வாழ்க்கை வாழ்ந்தால் என்னென்ன விதமான ஜென்மங்கள் வரும்னு லிஸ்டே கொடுக்குறாரு.
அவன் சொல்ல இவன் ஏன் இப்படி பிறந்திருக்கான்னு, இவன் ஏன் இப்படி பிறந்திருக்கான்னு, அது ஏன் இப்படி பிறந்திருக்கு, ஒவ்வொரு ஜீவனும் ஏன் இப்படி பிறந்திருக்குன்னா பூர்வ ஜென்ம கர்ம பிரகாரம் அது பிறந்திருக்குன்னு சொல்லி அது முன்னாடியே சொல்லிட்டார். இப்படி இருந்தால் அப்படி ஆகிடும், இப்படி இருந்தால் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டார். எந்தெந்த தேசத்துக்கு போகிறப்போ அந்தந்த தேசத்துக்கு இருந்தால் போல நம்மளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம ஸ்பீடாக போய் ஒரு ஆட்டை அடித்தாலோ ஒரு மாட்டு மேலே மோதினாலோ எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்மக்கிட்ட இந்த பைசா எல்லாம் போட்டிங்கன்னு விட்டுருவாங்க நல்லவங்க, நம்ம ஆளுங்க. ஒரு ஆடு மேலே ஆடு வந்து விழுந்துடும், நீங்கள் அடிச்சிங்கன்னா ஆடு வந்து விழுந்தால் ஆடு காலியாகும். 2000 ரூபா போகிற ஆடு 20,000 சொல்லுவோம். ஏன்னா பொண்ணால் செய்யப்பட்ட ஆடு, பொன்மான் மாதிரி பொண்ணு ஆடு போட்டு உருவி எடுத்துட்டு கறந்து எடுத்து பைசா வச்சு நீ கார் நீ தான் கார் வச்சுருந்தா பணக்காரன்னு அர்த்தம். இவன் எவ்வளோ லோன் வாங்குறான்னு அவன் வீட்டில் இருந்தால் தெரியும். எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டோம், கார் அடித்தாங்க. சரி நீ சரியாத வழக்கில் இது கொண்டாந்து விட்டேன், நான் கரெக்டாக வந்தேன்னா அங்கே வேலைக்கு ஆகாது. நம்ம தேச தர்மம் வேறு. இதே ஃபாரின் கண்ட்ரிலாம் போகும்போது அந்த ஹைவேஸில் மனுஷனே வந்தாலும் அடிச்சுட்டு போயினார். மனுஷனே வந்தால் அந்த இடத்துல இவன் வந்தால் எவன் குறுக்க வந்தாலும் அவன் தான் தப்பு. தேச தர்மம்னு பேர். இங்கே வந்து எந்த குப்பையை வேணாலும் எங்கே வேணாலும் போடலாம், யாரும் கேட்கவும் முடியாது. ஒருவேளை வந்து நம்ம காரில் போயின்னு இருக்கோம், ஏதோ சாப்பிட வேண்டி போட்டோன்னா அடுத்த காரில் வந்து அவன் கண்ணாடி கீழே இறங்கி நீ ஏன் இதை போட்டேன்னு, யோ அப்படியே ஒரு ஸ்டைலு. தமிழ்நாட்டில் தான் அப்படி பேச முடியாது, போய்யா அது நீங்கள் எந்த லாங்குவேஜ்லாம் சொல்ல முடியாது. ஹலோ கோ நல்லாவா இருக்குது இங்கிலீஷில் சொன்னார், இங்கிலீஷில் சொன்ன நல்லாவா இருக்கு. அது தமிழுக்கே ஒரு சிறப்பு. ஏய் அது சினிமாலாம் பார்த்தோம் இன்னும் எஃபெக்ட் ஜாஸ்தியாக கொடுப்போம். எங்கே யாருக்கிட்ட காரில் போட்டிருக்க சிம்பிளை பார்த்தியா, கொடியை பார்த்தியா, கவனிக்கலண்ணா சாரி, நீங்கள் ரோடு பூரா பொறிட போங்க, இங்கே போடாதீங்க போடுங்கன்னே போங்க. தேச தர்மம் ஒவ்வொரு தேசத்துலையும் ஒரு தர்மம் இருக்குது. இப்படி தான் பிஹேவ் பண்ணோம். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் போய் நியாயத்துக்கிட்ட அடுத்த இல்லாமல் இருக்க மாட்டோம், குடும்பம் இருக்காது. ஏன் பொலிட்டிக்கல் பவர் அப்படியே ரவுடி பயங்கரமாக இருக்கா. இது நியாயத்தை கேட்குற இடமா நான் தர்மம். ஐ ஸ்டடிட் மனு தர்மம், ஐ வில் ஆஸ்க். ஒரு வாரம் தான் மேக்சிமம், அடுத்த வாரம் எங்கள் பரலோகத்தில் இருப்போம். அவங்க யம தர்மராஜா, ஒய் யூ ஆர் ஹியர், பிகாஸ் ஐ ஸ்டடிட் மனு தர்மம். ஒன் ஃபெல்லோ கேம் ஃப்ரம் நாகப்பட்டினம், he taught me மனு தர்மம், I practiced it, now I am here. எதையுமே ராவா பண்ணாத. அவன் சொன்ன ராவா குடிக்காதான் சொல்றான் மதியம். பாப்புலர் லாங்குவேஜ் எதுவே ராவா பண்ண, எல்லாத்துலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணு. நீ கோல்டா இருந்தாலும் 24 கரெக்ட் வந்து வேலைக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் உனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். அதே போல் எதையுமே இது படிச்சுட்டான்னு நியாய தர்மத்துக்காக ஃபேமிலியிலே துரத்திடுவாங்க. கெட் அவுட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே. முதல் கிளாஸில் இங்கே வந்து மனு தர்மம் படிச்சு ஃபேமிலிக்கு போகிற தோசை கிடையாது, தோசை போடுவாங்க, சட்னி கிடையாது, எழுந்திரிடும். ஓவர் ரூல்ஸ் பேசுற கெட் அவுட்னும். அவன் எந்த சாஸ்திரத்தை படிச்சா ஒரு நேக் இருக்குல்ல, ப்ராக்டிஸ் ஆகி யாருக்கும் இது படிக்கிறது. ஏன்னா கற்க கசர கற்பவை கற்றப்பின் டைரக்டாக டபால் ஓடிச்சிடுவாங்க. அது ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு தான் நிற்கணும். ஸோ அதற்கு தக்க நிற்க அதில் ஒரு டெக்னிக்கலாக இருக்குல்ல. அது எப்படி வந்து அப்ளிகேஷனில் டாக்டராக படித்தாலும் நேராக கத்தி கொண்டு டர்னு எடுத்து குழந்தை எடுக்கிறதா என்ன, குழந்தை உள்ளுக்குள்ள தான் உட்காரு டர்னு கீசி எடுத்தால் என்ன ஆகும். அப்படிலாம் ஒரு நேக்கு இருக்குது. இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதுக்கு என்ன விதமான வியாதி இருக்குது, இது இந்த பாடி தாங்குமா, உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தை தாங்குமா, எவ்வளோ ரிசர்ச் ஒர்க் இருக்குது, அப்ளிகேஷனில் இருக்குல்ல. அதே போல் சாஸ்திரத்தை படித்து அந்த மாதிரி பட்டாளன்னு பண்ணுறது தேச தர்மம். ஃபாரினில் போனோம், ஃபாரின் இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர் வெளில போட்டாலும் நமக்கு அது எங்கே எல்லா எந்த இடத்துல கேமரா வச்சு பார்க்குறானே தெரியாது. ஒரு ஆங்கிளில் கேமரா வந்து ஸ்பீடாக காரில் போய்விடும். காரு இது வரும், ஃபோட்டோ வரும். கார் நம்ம ஃபோட்டோ எடுத்து அதுக்கு வந்து இது ஃபைன் வரும். நம்ம என்ன இந்த ஊர் ரொம்ப மோசமாக இருக்குது, எங்கள் ஊரில் நாங்கள் அப்படி பண்ணுறதே கிடையாது, இந்த மாதிரி சிஸ்டமே கிடையாது. இல்லை ரெட்டு எரிஞ்சிருந்தாலும் போயினே இருப்போம். இந்த ரெட்டு எல்லோ க்ரீன் என்ற கான்செப்டே கிடையாது. போ ஒருவேளை நீங்கள் ரெட்டில் நின்னாலும் பின்னாடி இருந்து போயின்னு ப்ரெஷர் கொடுத்து உங்களுக்கு இப்போ இல்லை சாவு கிராக்கின்னு திட்டுவான். அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியாது. சாவு கிராக்கின்னு தெரியாது. கிராக்கி வாட் இஸ் மீனிங் ஆஃப் கிராக்கி, வாட் இஸ் மீனிங் ஆஃப் சாவு, வி டு நாட் நோ. அசிங்கமாக திட்டு போவோம். நம்ம வந்து சிங்கப்பூரில் வந்து வாட் இஸ் மீன் பை சாவு கிராக்கி, வி டு நாட் நோ, பட் தட் இஸ் பேட் வேர்ட். ஓ தேச தர்மம். அந்தந்த தேசத்துக்கு போனால் அங்கே தர்மங்க இருக்குது. மனு சொல்லாது.
ஒவ்வொரு தேசத்துலையும் தர்மம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுக்கோ, அதை ஃபாலோ பண்ண. தேச தர்மம் இதெல்லாம் சாஸ்திராஸ்மின் முக்தபான். மனு வந்து சாஸ்திரத்தில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதுதான் மனு தர்ம சாஸ்திரத்தில் கண்டென்ட். இப்போ மனு தர்ம சாஸ்திரம் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு நிறைய படிக்கணும். எந்த ஸ்லோகத்தை சொல்லி எப்படி மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம பெரியவர்களாக அது கமெண்ட் எழுதி வச்சுருக்காங்க. இதை புரிஞ்சுக்கலாம், இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவ் தான். நம்முடைய சாஸ்திரத்தை பொறுத்தவரை எதுவுமே தப்பே கிடையாது. தஸ்மாது சாஸ்திரம் பிரமாணம் தே காரியகாரி வியவஸ்திதம் கீதையில் சொல்றார். எதை படித்தாலும் உனக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். அதை எழுதியவர்கள் வந்து ராகத்வேஷம் இல்லாதவர்கள், ரிஷிகள். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் எழுதாங்க. அது சூக்ஷ்மம் புரியல. இவருடைய புத்தி வந்து மந்த புத்தியா இருக்கு. அதனால இது தப்பா புரிஞ்சு வேற விதமாக பிரச்சாரம் பண்ணு. ஆனால் சாஸ்திரம் சர்வ சத்தியம், 200% பர்ஃபெக்ட். படிக்கிறவருடைய புத்தி குழம்பு இருக்கலாம், கேட்கறோட புத்தி குழம்பு இருக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ல தப்பா தவிர இந்த சாஸ்திரத்தில் தப்பு இல்லை. இது மனு தர்மம். திருக்குறள் வந்து 1330 குறள் நமக்கு தெரியும். 2200 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி 1330 குறள். அதில் ஒரு குறள் நமக்கு தெரியும். என்னது? அகர முகர எழுத்தெல்லாம். அகர முதல இல்லை, அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதட்டே உலகு. பரவாயில்ல, இவ்வளோ தெரியுதே. இவ்வளோ தெரிஞ்சாலே பெருசு, அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். எந்த குழந்தையிலும் சரியா பண்ணல. அகர முதல்ல சொல்ல, அகர முகர. ஏன்னா அகர வருது உடனே முகரன்னு வருது. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. முதல் ஸ்லோகம் 1330 ஸ்லோகம். இவ்வளோ அதிகம். ஒவ்வொரு அதிகத்து 10 எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன். தர்ம அர்த்த காம மோக்ஷ. அறத்துப்பால் பொருட்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால். அறம் பொருள் இன்பம். மோட்சம் வைக்கலையேன்னு பல பேர் சொல்றாங்க. இந்த தர்மத்துக்குள்ளேயே மோட்ச தர்மமும் இருக்கு, கிரகஸ்த தர்மமும் இருக்கு. அதுக்குள்ளே வந்துடுது. சன்னியாசம் பற்றி பேசுறாது. அப்போ அறம்பொருள் இன்பம் வீடு, தர்மார்த்த காம மோட்சத்தை சொல்ல வந்ததுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, திருக்குறள் இருக்கு, கிட்டத்தட்ட 57 லாங்குவேஜுக்கு மேலே டிரான்ஸ்லேட் பண்ண உலகம் பூரா போயிருக்கு. இந்த திருக்குறள் வந்து மனு தர்மோட எசன்ஸ். சொன்னா எப்படி? அது அப்படிதான் இருக்கு. அந்த மனு தர்மத்தை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுக்க. மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காரு. மனிதன் எப்படி வாழணும்னு திருவள்ளுவர் எல்லாம் படிச்சிருப்பாருன்னு தோணுது. ஏன்னா இந்த பாயிண்ட் யாரும் பேசின பிரச்சனை, பொலிட்டிக்கலுக்கு வாழ்க்கையே போயிடும். யாராச்சும் ஒருத்தர் போய் மனு தர்மத்தை பேஸ் பண்ணி திருக்குறள் வந்து படித்து திருவள்ளுவர் எழுதியிருக்காருன்னா முதல்ல இவனுக்கு ஒரு ஓட்டு போடாது. இன்னும் ஓட்டு காலி ஆகிடும், பேச முடியாது. ஃபேக்ட் நான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், நீங்களே சொல்லு. ஏதோ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். எடுத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். அதில் இருக்கா இன்டலெக்சுவலாக கன்வின்ஸ் ஆகும். நீ சொல்கிற விஷயத்தை டேலி ஆகிச்சுன்னா எஸ், அது இன்டலெக்சுவல் கன்விக்ஷன் வரணும். அதுக்கு தான் சின்மயானந்தர் சுவாமி சின்மயானந்தர் அப்ரோச் டுவர்ட்ஸ் பகவத்கீதா, டுவர்ட்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ் இன்டலெக்சுவலாக கன்வின்ஸ் ஆகும். யூ திங்க் அப்படின்வார். அடிக்கடி குரு திங்க் அப்படின்னு சொல்லுவார். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நீ திங்க் பண்ணி நீ கன்விக்ஷன் எடுத்துக்கோ. அப்போ யாரும் ஒன்று அசைக்க முடியாது. அப்போ அந்த மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அப்படியே அந்த ஸ்லோகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறார் திருவள்ளுவர். எல்லாம் படித்து சாமானிய மனுஷனுக்கு, அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வாழ்ந்த மனிதர்களுக்கு அந்த லாங்குவேஜில் கொண்டு வந்து கொடுத்துருக்கார். எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்போது இது மோட்ச கிரந்தம் இல்லை தமிழ். இது திருவள்ளுவர். திருக்குறள் படித்தான்னு மோட்சம் வராது. ஆனால் உலகத்தில் மனிதனாக வாழ்றது எப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்கார். அதனால தான் திருக்குறள் என்ன பண்ண உலக பொறுமதையும் சொல்லிட்டாங்க. ஏன் அந்த மனுஷனுடைய எத்திக்ஸ் பேசுறது. அப்போ மனு தர்மம் என்ன பேசுனா மனுஷ தர்மம். தர்மம் எத்திக்ஸ், வேல்யூ சிஸ்டத்தை பேசுறதுனால அது வந்து தர்மம்னு பேர். அதே வேல்யூ சிஸ்டம் தான் அறம்னு சொல்லு. மனுஷ தர்மங்களை பேசுறது எவ்வளோ அழகான டாபிக் போட்டு பேசு திருக்குறள். அந்த திருக்குறளில் இதோட கனெக்ட் ஆகுறது. ஸோ இந்த விஷயத்தை நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணணும்.